Hey friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்டூடியோ ஸ்பேஸ். ஸோ நமக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் ஆர் ஃபிலிம் மேக்கர்ஸோட ஸ்டூடியோஸ் வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணுறப்போ நமக்கே ஒரு ஆசை இருக்கும். என்ன மாதிரி ஒரு ப்ரொடக்டிவான ஒரு ஏரியாவாக இருக்குது, ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக சூப்பராக இருக்குல்லன்னு. ஸோ அந்த வகையில் எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த யூடியூபர் ஃபிலிம் மேக்கர் வந்து பீட்டர் லிங்க்ரின். அவரோட ஸ்டூடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஐஒய்யாக இருக்கும். எல்லாமே அவரே வந்து செய்வார். எல்லா சின்ன சின்ன விஷயத்தையும் அவரே பார்த்து செய்வார். ஸோ அந்த மாதிரி எல்லா யூடியூபர்ஸ் வச்சு இன்ஸ்பயர் ஆகி நான் என்னுடைய செல்ஃப் டிஐஒய் மேட் ஸ்டூடியோ ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? ஸ்டூடியோ பில் 1.0. ஒரு டிஸ்க்ளைமரோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் வர எந்த ப்ராடக்ட்ஸும் யாராலையும் ஸ்பான்சர் பண்ணப்படலை. எல்லாமே என்னோட ஓன் ப்ராடக்ட்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். Here is my wife painting the walls. ஃபஸ்ட்டு ரூம்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஒரு 10x10 ரூம். ஸோ இதில் ஒன் ஆஃப் த வால்ஸை தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் ஸ்டூடியோ பேக்ரவுண்டுக்காக. ஸோ அதுக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்க கலர் பார்த்திங்கன்னா தண்டர் க்ளவுட் ஃப்ரம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ குவாலிட்டி பெயிண்ட்டை வாங்கிட்டேன். ஸோ அது வந்து ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் கோட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் லுக்கு கம்மியாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து போய் ஓகே இதில் ஹையஸ்ட்டு எந்த குவாலிட்டின்னு கண்டுபிடிச்சி அதை வாங்கி யூஸ் பண்ணப்போ அந்த ப்ரீமியம் ஃபினிஷ் வந்து சூப்பராக கிடச்சிது. அதே மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ரோலர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக ஒரு ராயல் ஃபினிஷ் இருக்குது. ஸோ வால் வந்து நல்லா பட்டி பார்த்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் நான் வந்து ஃபுல் வால்க்கு அடிக்கலை, ஹாஃப் தான் அடிக்கிறேன். ஸோ தட் இந்த ரூமோட வெளிச்சத்தை வந்து குறைக்காமல் இருக்குங்கிறதுக்காக என் ஒய்ஃப் கொடுத்த ஐடியா அது. ஸோ மேலே இருக்கிற இந்த டேப்பை வந்து பிரித்து எடுத்துடலாம். ஸோ இந்த வாலில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃப் தான். ஸோ இது வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருந்தது. ஸோ இது வந்து ஹோம் சென்டரில் நாங்கள் வாங்கினோம், ஒரு நல்ல ப்ராடக்ட். அண்ட் இந்த வால் கிளாக் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர்லாம் கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் அழகாக மெருகேற்றுதுன்னு சொல்லலாம். ஸ்டூடியோவில் செகண்ட் முக்கியமான விஷயம் வந்து இந்த டெஸ்க்கு தான். இதை வந்து நானே டிசைன் பண்ணி நானே மேக் பண்ணேன். ஸோ அது எப்படி பண்ணேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இந்த டெஸ்கோட ஃபுல் பிளானுமே என்னோடய இது தான். இவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி கீழே ரேக்ஸ் இருக்கணும். ஸோ தட் மற்ற ஸ்டூடியோ பொருள்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வுட் யூஸ் பண்ணணும், டிசைன் இந்த மாதிரி வரணுங்கிறது ஃபுல் என்னோடய பிளான். இது ஒரு டெஸ்க் ரைஸு. மீதி இந்த வுட்டில் வந்து நான் இதை பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேலே வந்து அமேசான்லேருந்து வாங்கின ஸ்டிக்கர் ஒட்டி நல்லா ஒரு ஒயிட் ஃபினிஷ் கொண்டு வந்துட்டேன். இந்த புத்தா ஸ்டாச்சுவையும் நான் ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து புத்தா பீஸை ரெப்ரசென்ட் பண்ணும். நம்ம டேபிளில் ஒரு காம்னஸ் இருக்கணுங்கிறதுக்காக இதை ஆட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம டிஸ்பிளே டிவைஸ் வந்து MI4A டிவி தான். அண்ட் இந்த டெஸ்க் ரைசருக்கு கீழே பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. ஸோ எல்லாத்துக்கும் இங்கேருந்து தான் பவர் சப்ளை போகுது. ஸ்பீக்கர்ஸ் வந்து ஜெப்ரானிக்ஸ் 2.1 யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலி இந்த டேபிளோட கலருக்கு மேட்ச் ஆகுதுன்னு தான் வாங்கினேன். மற்றபடி யாரும் இதை வாங்கிக்கிறாதீங்க, அவ்வளோ நல்லா இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அமேசான் அலெக்ஸா. ஸோ எப்பயுமே லோவாக இருக்கும்போது பாட்டு கேட்குறதுக்கோ இல்லை என்ன டீட்டெயில் வேணும், ஏதாவது கூகுளில் எதாவது கேட்கணுன்னா டக்குன்னு சொல்லிடும். ஸோ அது வந்து ஒரு ஜாலியாக நம்ம டேபிள் டெஸ்கில் எப்பயுமே இருக்கும். இந்த குட்டி லேம்ப் வந்து அமேசானில் வாங்கினேன். இது வந்து ஒரு பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் ஆகுது. ஸோ என்னோடய ஸ்டைலஸ் இந்த லேசர் லைட்டில் வச்சு நான் விளையாடிட்டுருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த லேம்ப் கம் பென் ஸ்டாண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மெயின் டிவைஸ் லேப்டாப். ஸோ HP Core i5 11th ஜென்ரேஷன் லேப்டாப் தான் அது. இது ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் இருக்கிற லேப்டாப். ரொம்ப ஹை எண்ட் கிடையாது, அதே மாதிரி லோ எண்டும் கிடையாது. பட் நம்மளோட எடிட்டிங் தேவைக்கு ஓகேவான ஒரு லேப்டாப்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க் மேட். இது வந்து டெய்லி ஆப்ஜெக்ட்ஸுங்கிற பிராண்ட்லேருந்து வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு சைடு வந்து அந்த சாஃப்ட் லெதர் மாதிரி இருக்கும், பின்னாடி வந்து அந்த நார்மல் லெதர் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து திருப்பி டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆட் ஆன் இந்த டேபிளுக்கு கான்ட்ராஸ்ட் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா லாஜிடெக் K580. கம்பேரிசன்லாம் பண்ணி சரி ஓகே நமக்கு வந்து USBயும் வேணும், அதே நேரத்தில் ப்ளூடூத்தும் வேணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த கீபோர்டு வந்து செலக்ட் பண்ணேன். இல்லை நம்ம வந்து மானிட்டரை டிவியாகவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகுங்கிறதுக்காக இதை நான் செலக்ட் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா HP மவுஸ். இது வந்து ரொம்ப காம்பேக்டான ஒரு மவுஸ். ஸோ ஒன்றும் இல்லை, இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் இதை வாங்கிட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூம் ஆர்ம். ஸோ இந்த பூம் ஆர்மில் தான் நம்ம மைக் வந்து உட்காந்துருக்கு. ஸோ இதில் தான் வாய்ஸ் ஓவர் ப்ராசஸ்லாம் நடக்கும். ஸோ மைக் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. DT-D4 Duo மைக். இது வந்து ஒரு 360 டிகிரி ASMR ஆடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு மைக். நான் இது வந்து Aputureோட ஒரு கான்டெஸ்ட்டில் வின் பண்ணேன். நெக்ஸ்ட் நம்ம ஹார்ட் டிஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா Seagate 4TB ஹார்ட் டிஸ்க். கிட்ட காசு நிறைய இருந்துச்சுன்னா ஹார்ட் டிஸ்க் பதில் SSD வாங்கிக்கோங்க, சேஃபாக இருக்கும். பட் ஹார்ட் டிஸ்க் தான் வாங்க முடியும்னா இந்த கவர்லேயே போட்டு வச்சுக்கோங்க, ஷாக் ப்ரூஃபாக இருக்கும் இந்த கவர் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ தட் எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கணும் இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம ஒயர்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா Adcom வெர்ஷன் 7.1. ஸோ இது வந்து ஒரு கேமிங் ஹெட்செட். இந்த ப்ரைஸ்க்கு சூப்பரான ஹெட்செட்னே சொல்லலாம். அண்ட் நம்ம ஸ்டோரேஜ் டிவைசஸை வந்து அதாவது மெமரி கார்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோ கிரேட் கார்ட் ஹோல்டர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் ப்ரோ கிரேட் கார்டு தான் யூஸ் பண்ணுறேன். ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க வீடியோவை பாருங்கள். அண்ட் இது வந்து ஒரு பென்ட்ரைவ் கேஸ், சும்மா நானே கஸ்டமைஸ் பண்ணி DIY ரெடி பண்ணது. இதில் பென்ட்ரைவ்ஸ் அண்ட் சின்ன சின்ன கனெக்டர்ஸ்லாம் போட்டு வைப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெரிலெக்ஸ் கார்ட் ரீடர். ஸோ இந்த கார்ட் ரீடர் வந்து ஒரு ஹை குவாலிட்டி கார்ட் ரீடர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம், அதனால் இதை நான் சூஸ் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா Zebronics வயர்லெஸ் ஹெட்செட். ஸோ இன்கேஸ் கொஞ்சம் நவுந்து உட்காந்து நான் யூஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி கீபோர்டை மட்டும் எடுத்துகிட்டு சோஃபாவில் போய் உட்காந்து யூஸ் பண்ணுறேன்னா இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இன்னொரு கேமரா டிவைஸ் GoPro Hero 8 சில்வர் 7 GoPro Hero 7 சில்வர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கீழே வந்து லைட்டிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு டியூப் லைட் தான். அது வந்து ஒரு மைல்ட் டெஃப்யூஸ் லைட்டை கொடுக்கும். அதாவது டேபிளுக்கு கீழேயும் மேலேயும் அது வந்து அழகாக அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் பார்த்திங்களா மேலேயும் ஒரு லைட் டெஃப்யூஸ் இருக்கும், லைட்டாக ஒரு கேப் விட்டுருக்கேன். அதே மாதிரி டிவிக்கு பின்னாடி ஒரு லைட் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு ரெட் கலர் ஆம்பியன்ஸை கொடுக்கும். அண்ட் அதர் லைட்ஸ் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா Aputure MC. ஸோ இந்த MC வந்து எனக்கு கிஃப்டாக கிடச்சிது, கான்டெஸ்ட்டில் வின் பண்ணேன். ஸோ இதை வந்து இந்த புத்தா ஸ்டாச்சுக்கு பின்னாடி ஒரு ப்ளூ ஆம்பியன்ஸ் லைட் மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து YC9 எனர்ஜி டியூப். ஸோ இது வந்து ஒரு ரிவ்யூ யூனிட், இதை ரிட்டர்ன் பண்ணணும். ஆக்சுவலி இப்போ நான் பண்ணிட்டேன், அந்த வீடியோ எடுக்கும்போது என் கூட இருந்துச்சு, இப்போ நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நம்ம இப்போ ஸ்டூடியோ செட்டப்பில் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடியோ ஸ்பேஸை அழகாக்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் அண்ட் சம் ஆட்-ஆன்ஸ், சின்ன சின்ன ஐட்டம்ஸ். நல்லா இருக்குல்ல, ஒரு ஃபினிஷ்டு லுக் வந்துடுச்சு நம்ம ஸ்டூடியோவுக்கு. ஸோ கீழே வந்து 2 ரேக்கையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு உட் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட அதர் ஃபோட்டோகிராஃபி ஐட்டம்ஸ், இது வந்து ஒரு டூல் பாக்ஸ். இந்த டேபிளை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி புக்ஸ், லெஃப்ட் சைடு வந்து புக்ஸ்க்காகவும், ரைட் சைடு வந்து அந்த அன்பாக்சிங் பண்ண பாக்ஸஸ் அண்ட் GoPro கேஸ், மொபைல் லென்சஸோட பாக்ஸஸ் அதெல்லாம் வைக்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன அது என்னது சீரியல் லைட்ஸ் யூஸ் பண்ணி அழகாக அந்த ரேக்ஸ் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும். கீழே பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் டேபிளுக்கு கீழே. நல்லாவே வந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஹெல்மெட் ஸ்டாண்ட். ஸோ நம்ம அவெஞ்சர் வச்சுருக்கோம். நம்ம அவெஞ்சரோட ஹெல்மெட் SNK 4000 ரூபாய் கொடுத்து இந்த ஹெல்மெட் வாங்கினேங்க. ஆனால் கொரோனா வந்து எங்கேயும் வெளில போகல. ஸோ இந்த ஹெல்மெட் வந்து அழகாக ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதிலே வந்து ஜாக்கெட் ஒரு கேப்பையும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த வாலை வந்து நான் எம்டியாகவே தான் வச்சேன். ஏன்னா ஏதாவது ப்ராடக்ட் ஷூட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு டார்க் பேக்ரவுண்ட் வேணும்னா இந்த வாலை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வாலை மட்டும் நான் வந்து எதுவுமே பண்ணல, எம்டியாகவே விட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் என்னோடய அப்கமிங் வீடியோஸில் வந்து இந்த வால் வந்து பேக்ரவுண்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் நைஃப். ஸோ நமக்கு வர அன்பாக்சிங் பேக்கேஜஸ் பெருசாக ஒன்று வரதில்லை, 1-2 தான் வந்துச்சு. பட் இருந்தாலும் வாங்கி வச்சுக்கணும் இல்லையா, அதனால் இதை வாங்கி வச்சுருக்கேன். இது இங்கே வச்சிடலாம். மற்றபடி மெயின் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரைபாட் Digitech 520BH. இதுக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டுடலாம் சீக்கிரமே. ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் ட்ரைபாடாக யூஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் the main hero of the setup வந்து Amaran COB 60D. ஸோ இது வந்து ஒரு COB லைட் 18,000 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். இதுதான் எனக்கு வந்து நம்ம வீடியோ இவ்வளோ அழகாக இருக்குன்னா கேமராவை தாண்டி முக்கியமாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் லைட்டிங். இதுதான் எனக்கு ஹெல்ப் வந்து. அண்ட் ஃபைனலாக சேர். இது வந்து ஒரு லோக்கல் மேனுஃபேக்சர், அதாவது லோக்கல் ஃபர்னிச்சர் ஷாப்பில் வாங்கினேன். 7,000 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது வந்து தேவையான அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஸ்டூடியோ செட்டப் 1.0 முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பில்டில் தான் வந்து நம்ம யூடியூப் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, பேக்ரவுண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸ்டூடியோ செட்டப் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் கேரியோ.